குருசுமலை பயணம் இனிதே தொடங்குகிறது. ஹலோ மக்களே, இன்றைக்கி நாங்கள் குருசுமலை ட்ரெக்கிங் போகிறோம். குருசுமலை ட்ரெக்கிங் இனிதே தொடங்கியது. அதிகாலை 5 மணி. அங்கே தெரிகிறது தான் குருசுமலை. ஈஸ்டர் நெக்ஸ்ட் இந்த வாரம் தானே ஈஸ்டர்? அடுத்த வாரம் 5ஆம் தேதி. ஓகே, 24 hours அலோட் இல்லை. அங்கே தெரியுது பாருங்க, டாப் ஃப்ளோர் லைட். அங்கே தான் ஏற போகிறோம். அதுதான் குருசுமலை. மார்னிங்லேயே பாருங்கள் எவ்வளோ கார் வந்திருக்குன்னு. இப்போ ஈஸ்டர் டைம்ங்கிறதால நிறைய பேர் வந்திருக்காங்க. பாருங்கள் மக்களே, காலையில் 6 மணிக்கு எவ்வளோ க்ரௌடுன்னு. எல்லாருமே இந்த குருசுமலை பயணத்துக்காக தான். நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 பேர் வந்திருப்போம். இனிதான் ஏறணும். குருசுமலையில் நான் இந்த வழி ஏறுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். அப்போது காளிமலை ஏறும்போது அந்த மலை மேலே இருந்து அந்த குருசுமலைக்கு ரீச் ஆகலாம். அப்படி தான் நான் வந்திருக்கேன். இந்த வழி ஃபஸ்ட் டைம். பார்ப்போம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. സ്വർഗത്തിലേക്ക് കണ്ണുകൾ ഉയർത്തി ആശീർവദിച്ചു. കുറച്ച് ജനങ്ങൾക്ക് കുളമ്പാനായി ശിഷ്യന്മാരെ ഏൽപ്പിച്ചു. ലക്ഷക്കണക്കിന് വിശുദ്ധരെ അവർ മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി വിഭജിക്കപ്പെട്ടു. മക്കൾ വളർന്ന് വലുതാകാൻ വേണ്ടി எத்தனை கிலோமீட்டர் சொன்னாங்க? 6 கிலோமீட்டரா? ஓ, இப்போவே கண்ணை கட்டுதுன்ற மாதிரி. ஆரம்பமே பயங்கரமாக இருக்குது. நல்ல ஹைக்கிங் தான். எப்போவுமே ட்ரெக்கிங்கில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ரெகுலராக போய்ட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் இன் வயல் போகும்போது அந்த ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா செட் ஆகிரும். ஹாய், எப்படி இருந்துச்சு பயணம்? அதான் இன்னும் 50 அடி கூட ஏறலை. நல்ல ஹைக்கிங் தான் ஸ்டார்டிங்கில். எவ்ரி ஸ்டெப் கவுண்ட்ஸ்.
அந்த ட்ரெக்கிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஜேர்னி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும். சீக்கிரம் டெஸ்டினேஷன் வந்து போகணும் ரீச் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் எவ்ரி ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து உண்மையிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி போகும்போது நிதானமாக ரசிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்காது. அதே நேரத்தில் அந்த ட்ரெக்கிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. வழி எங்கும் கிறிஸ்டின் சாங்ஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது நடக்கும்போது. எப்போவுமே மலை ஏறும்போது நான் வந்து கண்ணுக்கு தெரிகிற ஒரு பாயிண்ட்டை வந்து அந்த பாயிண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் ஸ்லோவாக போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுப்பேன். சின்ன சின்ன டார்கெட்ஸ். இப்போது இந்த குருசு இந்த இடம் வந்து நான் கீழேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அப்போ இது வர வரைக்கும் நான் ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். இப்போ இதுலேருந்து பார்க்கும்போது அப்படியே இன்னொரு இடம், அதை டார்கெட்டாக வச்சுட்டு அது போகிற வரையும் நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டார்கெட் வச்சு ஸ்லோவாக நிதானமாக போகும்போது உங்கள் ட்ரெக்கிங் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் எப்போதுமே ஆரம்பத்தில் ஏறும்போது அந்த கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்துடவே கூடாது. உள்ளம் என்னும் போதும் உடைந்து போகக்கூடாது. vlog கோலி சோடாவா லெமன். இடையில ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டி எல்லோரும் லைம் சோடா அண்ட் லைம் ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு ஆஷா? என்ன சொல்கிறது, பிளான் பண்ணுறோம் முடிக்கும். பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ ஹைக்கிங்காக இருக்குன்னு. மொத்தம் இது போல் 14 டேர்னிங் பாயிண்ட்டுங்க மலை உச்சி வரைக்கும். ஆனால் நம்ம மக்கள் எங்கே போனாலுமே பிளாஸ்டிக் அப்படியே தூரம் போட்டு போயிடுவாங்க. அது ஒன்று தான் மோசமான ஹேபிட். குருசுமலையில் ஏறுற வரைக்குமே அங்கங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அது பெரியவங்களுக்கு பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஒரு பாறையில் எவ்வளோ சூப்பராக அந்த சிற்பம் வந்து பண்ணியிருக்காங்க. பயங்கர அங்கங்கே ஹைக்கிங் நல்ல டஃப்பாக தான் இருக்குது. இல்லை இங்கே ஒரு கடை பார்த்தோன்னே பால் பாயசம், இவனுக்கு ஒரு பாயசத்தை போடணும்னு அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. கமான் கைஸ், அடுத்த டார்கெட். ஒரு டர்னிங் பாயிண்ட்டுக்கும் ஒரு ரெஸ்ட்டு, 2 minutes ரெஸ்ட், 5 minutes வாக். அப்படி போனால் இப்போ இன்னும் 1 hourல ரீச் ஆகிடலாம். அப்படி போனால் அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இனி கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு இல்லை, ஃபுல்லாக மண் ரோடு தான். முயற்சி திருவினையாக்கும். அடுத்த டார்கெட் அங்கே அந்த கடை. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. ஈஸ்டர் ஒட்டி குட்டி பசங்க, சின்ன சின்ன பசங்க மேலே ஏறிட்டு வரானுங்க. பார்த்தீங்க, இந்த இடம் நல்ல டஃப்பாக இருக்குது. ஏன்னா பாதையே இல்லை, ஃபுல்லாக கல் தான் இது போல். அதனால் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நிறைய பேர் பாருங்கள், குழந்தைகளாம் சுமந்துட்டு மேலே ஏறிட்டு வந்துடுறாங்க.
அங்கே ஒன்றும் போக முடியாது. நாங்கள் 9 உணவு பாக்கி சின்ன பைகளெல்லாம் அடிச்சுட்டு அதெல்லாம் திரும்ப வாரம். எப்போதும் மேலே ஏறுறவங்கள்ட்ட மேலேருந்து கீழே இறங்குறவங்க டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், மேலே ஏறுறது கஷ்டம், இதை விட கடினமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. போயிடலாம், பார்த்துக்கலாம், இன்னும் பாதி தூரம் தான், நீங்கள் வந்து தூரம் தான் அப்படின்னு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்தா போகிறதுக்கு நமக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அங்கங்கே ஒரு குப்பை தொட்டி வைக்கலாம் பெருசாக, மருந்துவல் மலையில் வச்சுருப்பாங்க சூப்பராக. எவ்வளோ வயசான அம்மாக்கள்லாம் ஏறிடுறாங்க இந்த மலையை, பெரிய மோட்டிவேஷன் நமக்கு. தனியாகவே ஏறிடுறாங்க. இதுவும் குருசுக்கு போகிற வழி தானா இந்த வழி? இது ஷார்ட்கட்டா? நம்ம நேர்லேயே போயிடும் ப்ரோ, நேர் வழியிலே போவோம் என்றைக்கும். குறுக்கு வழியில் போகக்கூடாது வாழ்க்கையில். டீட்டு நல்லா தெரியுது, நல்லா எழுது, இன்னும் கொஞ்சம் 2 பேர் நல்லா தெரியல. கொஞ்ச நேரத்தில் ஜெண்டரை மாற்றிட்டியடா. இது கொஞ்சம் ஸ்டைலாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, 8வது பெண்டு ரீச் ஆகிட்டோம். இன்னும் 4 தான், ஈஸியாக போயிடலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கஷ்டப்பட்டு மலை ஏறும்போது என்ன கிடைக்கும்? இது போல் பியூட்டிஃபுல் வியூ பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. நம்ம பொறுமையாக போவோம். வாவ், இது வேறு லெவல். இதில் மேலே ஏறிட்டு அந்த ரீச் ஆகிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு 2 minutes. கமான், அந்த பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டு 2 minutes ரெஸ்ட். ஒரே ஸ்டெப்பில் இறங்கி கமான் கமான். இந்த ஒரு இடம் தான் ரொம்ப ஹார்டு. இதை ஏறிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ரீச். மக்கள் மலையேற்றம் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. வேறு லெவல் இந்த ஹைக்கிங். இந்த ஒரு இடம் மட்டும் நல்ல டஃப், பயங்கர டஃப். ஆனால் அதை கிராஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே போயிடலாம் மேலே. நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு ஏற வேண்டியதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க முன்னாடி போகிறாங்க, இவங்க முன்னாடி போகிறாங்க, அவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படிலாம் ட்ரெக்கிங்கில் எந்த இதுவும் நம்ம வந்து கோல் வச்சுக்கூடாது. இட்ஸ் எ ஜேர்னி. நம்ம பீக் வந்து ரீச் ஆகணும், அதுதான் நம்ம அல்டிமேட் கோல். அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம், எப்படி பண்ணுறோம், அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. ஜேர்னியை அழகாக முடிச்சோமான்றது தான். ஓகே, அப்படியே மோட்டிவேட் பண்ணிட்டு ஏறுவோம். ட்ரெக்கிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பர்சன் டு பர்சன் வந்து ரொம்பவே டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தங்களும் அந்த ஜேர்னி எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கிறது வித்தியாசப்படும். அதனால் என்றைக்குமே நம்மளை வந்து இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிக்கூடாது. அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீக் வந்து ரீச் ஆகிறது தான். அந்த ஜேர்னி வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் உள்ள மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம மக்கள் வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு அப்படியே அந்த பாட்டில் குப்பியை வந்து அங்கே கண்ட இடத்துல அப்படியே போட்டு போயிருக்காங்க. கமான் கமான், பொறுமையாக இருங்க, அப்படியே ஸ்லோவா. ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா அப்படியே இதாயிரும். அதுபோல் ரொம்ப நேரம் உட்காரவும் கூடாது.
ஆன் டீனு முடியும் டீனோ அண்ணா யூ கேன் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ ஒரு சூப்பர் வீடியோ எடுக்கிறேன் ஃபாஸ்ட்டாக இருங்க ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் மொத்தமா உடி சுட ப்ளை பண்ணது இல்லை அப்படிலாம் ஒன்றும் ஆகாது ஆசம் சூப்பர் கமான் தம்ஸ் அப் காமிங்க ரெண்டு கையிலையும் எஸ் ഭക്തികന്മാരും ധന്യരായ പ്രാർത്ഥകളും ആഹ്ലാദപരിതരായി ഒന്നുചേർന്ന് ആഘോഷിക്കുന്നു. അവരോടൊത്ത് ഞങ്ങളുടെ സ്വരം ചേരാൻ അനുവദിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ഞങ്ങളും അങ്ങേ പ്രകൃതി லெட்ஸ் கோ கெட் மோட்டிவேட்டட் எனர்ஜியோடு ஏறுவோம். கமான் இதுவரை நடந்து ஏறணும். இனி ரோப்பு கொஞ்சம் தூரம் கயிறு கட்டியிருக்காங்க. இந்த கயிறை பிடிச்சிட்டு ஏறணும். கொஞ்சம் டஃப் தான், பட் ஏறிடுவோம். முயற்சி தானே எல்லாமே. ரோப்பை பிடிக்காம ஒருத்தர் ஏறிட்டு இருக்காரு. அதெல்லாம் மோட்டிவேஷன். நெட்டா லேக் அப்படி தெரியுதுங்க வியூ. இங்கே ரோப் போட்டிருக்காங்க. இது 11வது இடம். இன்னும் 3 மலை இது போல் ஏறணும். 3 மலைன்னு சொல்ல முடியாது, 3 பெண்டு இல்லைன்னா 3 டார்கெட் அப்படி. அப்படியா? பஸ் உண்டு தானே மாட்டாண்டதுக்கு. நாங்கள் வந்து 1/2 hour அவ்வளோதான். வேறு லெவல். டீனு கமான், ஆஷா கமான். எவ்வளோ பார்த்துட்டோம். 12வது இடம் ரீச் பண்ணியாச்சு. பாருங்க, இது வந்து நெட்டா லேக். வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் 13வது இடம். இன்னும் ஒரு இடம் தான் பாக்கி. ஏறிட்டா குருசு மலை வந்துடும். வி ரீச்ட். வாவ், ஃபைனலி. மலை உச்சி குருசு மலை. இதுதான் குருசு மலை. சூப்பர் ட்ரெக், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். வி டிட் இட். ஏய் தம்பி, தம்சம் காமி. சூப்பர். ஃபர்ஸ்ட் ட்ரெக்கா உனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங்கா எக்ஸ்பீரியன்ஸா? வாவ், சூப்பர். அப்படியா? கிரேட். கலக்கியாச்சு. அப்படி மலை ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ ட்ரெக்கிங், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து மலை ஏறி வந்தது இந்த இடத்த பார்க்க தான்.
இந்த குருசு மலை ரொம்ப ஃபேமஸ் கூட. நிறைய மக்கள் வந்து இந்த ஈஸ்டர் டைமில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலையேறி இங்கே வந்து வழிபட்டு போகிறாங்க. அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். குருசு மலை மேலே ஏறி வந்தால் இந்த வியூ தான் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பியூட்டிஃபுல். சொல்ல வார்த்தைகளே இல்லை. இந்த போல் வியூ பார்க்கும்போது நமக்கு அத்தனை கஷ்டமும் மறந்து போகும். அப்படி ஒரு அழகான வியூ. மொத்தத்தில் இந்த ட்ரெக்கிங் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. இன்னொரு ட்ரெக்கிங்கில் நல்ல ஒரு அனுபவத்தோடு சீக்கிரம் சந்திப்போம். பாய்.